வெல்கம் டு ஆலய தர்ஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் விசிட் பண்ண போகிற ஒரு ஸ்தலம் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். ஆமாங்க, காஞ்சிபுரத்துலேருந்து 34 கிலோமீட்டர் தொலைவிலையும், செங்கல்பட்டுலேருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும், தாம்பரத்துலேருந்து 36 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஒரகடத்தை அடுத்துள்ள ஸ்டேஷனில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கோவில் பார்த்திங்கன்னா 1200லேருந்து 1500 வருடங்கள் மிக பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. 7th ஜூலை 2025ஆம் ஆண்டு தான் இங்கே கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக விமரிசையாக நடைபெற்று முடிந்தது. ஒரு வெள்ளிக்கிழமையும் இந்த கோவிலில் விசேஷ தினமாக கருதுகிறாங்க. 6 வெள்ளிக்கிழமைகளில் இந்த கோவிலுக்கு நீங்கள் விரதம் இருந்து சுவாமியை வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தீராத எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் இந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மூலவர் சிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா முழுக்க எங்கே தேடினாலும் இவ்வளவு மிக உயரமான மூலவர் சிலை கிடையாது. 7 அடியில் மூலவர் சிலை அமைஞ்சிருக்கிறாங்க. வள்ளி தெய்வயானை சமேதராக காட்சியளிக்கிறாங்க. வள்ளி தெய்வயானை 5.5 அடி உயரத்திலும் இருக்கிற ஒரே சிறப்பான கோவில் இந்த கோவில் தான். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி சென்ற கோவிலும் இந்த கோவிலோட கூடுதல் சிறப்பு. திருப்போரூர்லேருந்து திருத்தணிக்கு அருணகிரிநாதர் பிரயாணப்பட்ட போது களைப்பாக கண்ணயர்ந்திருக்கிறாரு. அவருடைய கனவில் முருகப்பெருமான் கோடை நகர் மறந்தனையோ அப்படின்னு சொன்னதுனால இந்த கோவிலுக்கு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி சென்றதாகவும் வரலாறு சொல்லுது. இது தாண்டி புராண காலத்தில் ஒரு புராணம் சொல்கிறாங்க. பாகீரதன் அப்படின்ற ஒரு அரசன் வாழ்ந்ததாகவும், அந்த அரசன் ஏகப்பட்ட நாடுகளை வென்று ஆனால் ஒரு அகங்காரம் பிடித்த அரசனாக வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. நாரத முனிவர் அவரை சந்திக்க வந்த பொழுது அவரை அலட்சியப்படுத்தியிருக்கிறார். நாரத முனிவருக்கு கோபம் காட்டுக்குள்ளே சென்றபோது கோரன் அப்படின்ற அரக்கனை சந்திக்கிறாரு. கோரன் நிறைய நாடுகளை வென்று திக்விஜயம் பண்ணிட்டு கொண்டிருந்த போது நாரத முனிவர் சொல்கிறாரு, இளஞ்சிக்கோட்டையை வென்றாதான் உன்னுடைய திக்விஜயமே முடிவடையும், இல்லைன்னா முடிவடையாது. பாகீரதனை நீ தோற்கடிக்கணும் அப்படின்னு சிண்டு முடிச்சு விட்டுறாரு. அப்போது கோரன்ற அரக்கன் பாகீரதனை தோற்கடித்து ராஜாங்கத்தை கைப்பற்றிறான். நிராயுத பாணியாக ஆன பாகீரதன் காட்டுக்குள்ளே தேடி அலைஞ்சு ஒரு வழியாக நாரத முனிவரை சந்திக்கும் பொழுது நாரத முனிவர் சொல்கிறாரு, என்னால் உனக்கு சாப விமோசனம் தர முடியாது, நீ போய் துர்வாச முனிவரை போய் சந்திச்சிரு, அதுதான் உனக்கு உதவியாக இருக்குன்னு சொன்னார். துர்வாச முனிவரை எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு ஒரு வழியாக கண்டுபிடிக்கிறாரு. துர்வாச முனிவர் சொன்ன விஷயம் என்னென்னா, பாதிரி மரம் அப்படின்ற ஒரு மரத்தடியில் முருகப்பெருமான் இருக்கிறாரு. நீ அந்த கோவிலுக்கு சென்று நீ வழிபட்டு வந்தேன்னா உனக்கு தீராத பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சின்ன ஒரு சுவாமியோட சிலை தான் அந்த பாதிரி மரத்தடியில் இருந்தது. இங்கே வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெருமாள் இங்கே நீர்நிலையே இல்லாததுனால தன்னுடைய வஜ்ராயுதத்தை எரிந்தனால இங்கே ஒரு வஜ்ர தீர்த்த குளம் உருவானதாக சொல்கிறாங்க. இந்த குளத்தில் நீராடி தான் இந்த சுவாமியை நம்ம வெள்ளிக்கிழமைகளில் வணங்கினா மிகவும் சிறப்புன்னு சொல்கிறாங்க. பாகீரதனும் இந்த பாதிரி மரத்தடியில் உள்ள இந்த சின்ன சுவாமி சிலைக்கு விரதம் இருந்து தியானம் பண்ணி அவர் வந்தார். அப்போ முருகப்பெருமான் அவருடைய நேரடியாக காட்சி தந்து இந்த மாதிரி என்னுடைய சிலையை நீ பிரதிஷ்டை பண்ணணும், வள்ளி தெய்வயானையோட சமேதரா எனக்கு நீ பிரதிஷ்டை பண்ணணும், உனக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அவர் இழந்த செல்வங்கள் அனைத்தையுமே மீட்டு தர்றாரு. இந்த கோவிலோட தாத்பரியமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகங்காரம் அகந்தை அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நாம் இந்த முருகப்பெருமானை தரிசித்தோம் அப்படின்னா நம்மளுடைய தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கள், இழந்த சொத்துக்கள் அனைத்தும் நம்மளாட மீண்டும் திரும்ப கிடைக்கும்ன்றது தான் ஐதீகமாக சொல்கிறாங்க. இந்த கோவிலோட சிறப்பாகவும் சொல்கிறாங்க. திருமண தடை நீங்கிறதுக்காக பால் குடம் எடுத்தால் திருமண தடை இருக்கிறவங்களுக்கும் திருமண தடை தீரும் அப்படின்றதும் இந்த கோவிலோட கூடுதல் சிறப்பாக சொல்கிறாங்க. உள்ளவே பார்த்திங்கன்னா நீங்கள் குங்குமக்காப்பு, சந்தனக்காப்பு, பால் குடம், காவடி எல்லாத்திற்கும் தனித்தனியாக கட்டணம் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான நேர்த்தி கடனும் இங்கே செலுத்துறதுக்கு வசதிகள் இருக்குது. பிரசாத கடைகளும் சுவாமி சம்மந்தப்பட்ட புத்தகங்களும் கடைகளும் இங்கே
இங்கே வந்து இருக்குது. அதை தாண்டி வந்து வஜ்ரகுலத்திற்கு போகிற வழியும் வந்து இங்கே வந்து இருக்குது. படித்துறை வந்து தனித்தனியாக அமைஞ்சிருக்காங்க. பெண்களுக்கும் இருக்குது, ஆண்களுக்கும் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து முங்கி எழுந்து ஈரத்துணியை வந்து பிழிஞ்சிட்டு இங்கே வந்து சுவாமியை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை தான் வந்து சிறப்பான நாளாக வந்து சொல்கிறாங்க. நானும் வந்து இங்கே வெள்ளிக்கிழமையில் தான் வந்து நான் வந்து இங்கே வந்து தரிசித்தேன் கடவுளை. ரொம்ப வந்து மனதிற்கு வந்து நிம்மதியை வந்து தர ஒரு அற்புதமான கோவிலாக வந்து எனக்கு வந்து இருந்தது. நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தபடியே தரிசிக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்திற்காக தான் நான் நிறைய கோயில்களுக்கு பிரயாணப்பட்டு அதனுடைய வீடியோ எல்லாத்தையும் வந்து நான் ஆலய தர்ஷன் மூலியமாக வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ